கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 17 அதனுடைய 8வது வசனம், கண்மணியைப் போல என்னை காத்தருளும். ஆமென். நல்ல ஒரு ஜெபம், நல்ல ஒரு விண்ணப்பம், நல்ல ஒரு வேண்டுதல். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். இந்த ஜெபத்தை, இந்த விண்ணப்பத்தை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லா ஜனங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்டது, விண்ணப்பம் செய்தது இருக்கும். ஆமென். கண்மணியை போல என்னை காத்தல். கண் மணியை போல அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் அதை பார்ப்போம். ஆபத்தையும் பிரச்சனையையும் நாம் பார்ப்போம். ஆனால் அது நம்மை சேதப்படுத்தாதபடி அந்த கண் இமையை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மூடி மூடி ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமீன். இதற்கான காரணம் நம்முடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம், நீங்கள் பண்ணுகிற வேண்டுதல். எத்தனை பேர் தங்களுடைய பிரயாணத்துக்கு, தங்களுடைய வேலைகளுக்கு செல்லும் போது ஜெபித்து விட்டு செல்வீர்கள் என்று தெரியாது. ஆனால் அப்படி ஜெபித்து விட்டு போறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை தருகிறார். அவர்களுக்கு தேவன் நன்மையான ஈவுகளை தருகிறார். அவர்களுக்கு தேவன் ஒரு பத்திரமான, ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை உண்டு பண்ணி தருகிறார். கண்மணியை போல காத்தருளும் என்று சொல்லும்போது ஒரு பயணத்துக்குரிய காரியம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது கண்மணியை போல என்னை பாதுகாத்தருளும் என்றால் சத்துருடைய தீய எண்ணங்கள், சத்துருடைய தீய திட்டங்கள், சத்துருடைய கை நம் மேல் படாதபடி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே என்னை பத்திரமாய் கண்மணியை போல பாதுகாத்துக்களும், கண்மணியை போல என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. நான் பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமான மகனாய், தேவனை பிரியப்படுத்துகிற மகனாய், தேவனோடு சேர்ந்து வாழுகிற மகனாய் மகளாய் ஆண்டுடைய வருகையிலே நான் உம்மோடு சேரும்படியாக ஆண்டவரே அதுவரை என்னை கண்மணியை போல காத்தருளும் என்று நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்க வேண்டும். நாம் கையிட்டு செய்கிற வேலைகளும் பாதுகாக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாத்தான் உப்புகாதபடி கண்மணியை போல என்னை பாதுகாத்தருளும் என்று நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். நிச்சயம் தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இனியும் பாதுகாப்பார். இனியும் அவர் கைவிட மாட்டார். எத்தீங்கும் அணுகாதபடி தொடங்கினவர் முடிப்பார். பாதுகாக்கிறவர் பாதுகாத்தே கொண்டிருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில எத்தீங்கும் வராதபடி கண்மணியை போல அவர் உங்களை பாதுகாக்க உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள். உங்களுக்கு பாதுகாப்பை தர, உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ள உலகத்திலே மனுஷர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பத்திரமாய் பாதுகாக்க, கண்மணியை போல பாதுகாக்க அவர் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.